தெளிந்த புத்தியுள்ளராயிருங்கள், விழித்திருங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஏனென்றால் வசனத்தில் நம்ம விழிப்பு இல்லை அப்படின்னா நம்ம மைண்டை குழப்ப எதிராளியானவன் காத்து கிடக்கிறான். அப்போது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ எனக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி நடப்பதனால இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் வசனம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசித்து நடக்கும்போது நமக்கு வர டெம்டேஷன் என்னென்னா, இனி எல்லாம் முடிந்தது, இனி நீ பிழைக்க முடியாது, பெரிய பிரச்சனையில் நீ சிக்கிக்கொண்ட, கர்த்தர் உன்னை கைவிட்டார். அப்போ ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் நம்முடைய அந்த டெம்டேஷனை கொண்டு வருகிற அந்த டிசெப்டிவ் டீம் ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டார் என்பதை நம்முடைய சிந்தனையில் இன்ஃப்யூஸ் பண்ணுறான். அப்போ நம்ம வசனத்தின் வெளிச்சம், அந்த வசனத்தின் வல்லமை நமக்குள்ளே இல்லைன்னா இந்த சந்தேகம் நம்ம மைண்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஒருவேளை கர்த்தர் நம்மை விட்டு விட்டாரோ, ஒருவேளை கர்த்தர் இருந்திருந்தால் நமக்கு இந்த வியாதியோ இந்த பிரச்சனையோ வந்திருக்காதே அப்படின்னு ஸ்லோவாக அது அந்த கன்ஃபியூஷன் இப்போது லைஃப் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம இன்னும் ஜீவனை கொடுக்கும் பொழுது, ஆம் கர்த்தர் என்னை கைவிட்டார், இனி என்னை காப்பாற்ற வழி இல்லை, அதனால் மரணம் எனக்கு நிச்சயம் சொல்லிவிட்டு டேமேஜ் மோட்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிருவோம்.